ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மோமோஸ் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்பைசியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரிஜினலாகவே தெரியும். மோமோஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோமோஸ் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேனில் 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். நல்ல கலராக உள்ள தக்காளி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சட்னி நல்லாயிருக்கும். இது கூடவே 7 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணும். தக்காளியோட தோல் கலண்டு வர்றது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷமாவது நல்லா இது கொதிக்கணும். அப்போ தான் தக்காளியோட தோலெல்லாம் நல்லா கலண்டு வரும். இது பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து இது அப்படியே லைட்டாக மாற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எல்லா சைடும் நல்லா குக் ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளியோட தோல் எல்லாமே நல்லா கலண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தக்காளி அப்புறம் இந்த மிளகாவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த வத்தலையும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்தாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு, நல்லா ஆறவும் செஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி தோலை நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண வருதுன்னு. இப்போ தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கல காஞ்ச மிளகா அப்புறம் இந்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் பெரிய பூண்டை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தாலே போதும். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பரான நம்மளோட மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.